வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். சிறிது நேரம் அமைதியாகி அமைதியை கவனிக்க வேண்டும். சற்று முயன்று எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்து, எண்ணங்களிலிருந்து மனம் விடும்போதே அந்த க்ஷணத்திலேயே அமைதியினால் என்னங்கிறத உணர்ந்துக்க முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணு. எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்து பெறக்கூடிய அமைதியை கவனித்து, அமைதினா என்னன்னு உணர்ந்து அறிகின்றோம். அமைதியின் ஆழத்தில் தான் இயற்கையினுடைய மூல ரகசியமே இருக்கு. இயற்கை மூல ரகசியம் என்பது இறைவனே. அப்ப இறைவன் எங்க இருக்கிறார் என்று சொன்னால் மனதனுடைய ஆழத்தில், ஆழ்நிலையில். ஆழ்நிலை அமைதியா இருக்கு. கிட்டத்தட்ட 0 ஃப்ரீக்குவன்சி, மென்டல் ஃப்ரீக்குவன்சி கிட்டத்தட்ட 0, அல்லது வினாடிக்கு 4 அல்லது 5 சுற்று தீட்டா வேவனுடைய ஆழ்நிலை, ஆழ்ந்த அமைதி. ஆகவே நான் இப்போ நேரடியாக சந்திக்கின்ற அன்பர்களிடம் கூறுவது, இதுவரைக்கும் நீண்ட காலமா ஆக்கினை தவம், துரிய தவம், துரியாதீனம் போன்ற பல தவங்களை தொடர்ந்து பல காலம் செய்து பழகிட்டோம். அப்ப மனதிற்கு இயல்பாகவே ஒரு பக்குவம் ஏற்பட்டிருக்கணும். என்ன பக்குவம்? அந்த தியானங்கிற முயற்சியை எடுக்காம, தியானங்கிறது ஒரு முயற்சி தானே, அப்படி ஒரு முயற்சி இல்லாம, எந்த முயற்சியும் இல்லாம மாறா நாம அந்த எண்ணங்களிலிருந்து நான் மனதை விடுவிக்கிறேன் அப்படின்னு உள்ள நினைக்கிற போதே அது விடுபட்டுரும். அது விடுபட்ட க்ஷணத்துல அந்த அமைதியை கவனிச்சு பழகுங்க. முக்கியமா நேரடியா இறைவனை உணர்தல் என்று சொன்னா, அந்த இறைவன் என்கிற அந்த அம்சம் எங்கேயோ இருப்பதாக பாவிக்க வேண்டாம். அது நம் மனதிற்குள் ஆழத்தில் அமைதியில் உறைந்திருப்பதுதான் தெய்வீகம். காட்லினஸ், இறைவன் அல்ல, இறைத்தன்மை மனதினுடைய ஆழத்தில். அப்போ நம்முடைய முயற்சி என்னவாக இருக்கணும்? மனம் அமைதியாகி
பேரமைதியாய் அங்கேயே இருக்கணும். அலையாது நிலை கொண்டு இருப்பில் இருப்பாய் இருக்க வேண்டும். அது எப்போ சாத்தியம்? ஒன்னே ஒன்று, மனம், யாருடைய மனம் சமநிலை அடைதோ, பேலன்ஸ்டு மைண்ட், அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத, வேறுபாடு இல்லாத, எந்த வேறுபாடும் இல்லை, வேதனிப்பு இல்லாத ஒரு அபேத சமநிலை, சமாதானம். அதுக்கு நீங்க தான் உங்களை பக்குவப்படுத்த, நீங்க தான் உங்களுடைய குரு. எப்படி வாழ்ந்தால், வாழ்க்கையை எப்படி அதன் நிலையிலே ஏற்றுக்கொண்டால், புரிந்து ஏற்றுக்கொண்டால் மனம் சமநிலை அடையும். அது நீங்க தான் செய்யும். நீங்க தான் எல்லாவற்றையும் புரியணும், குரு அல்ல. குரு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? புரிந்து கொள் என்று சொல்றாரு. ஆனா யார் புரியணும்? நாம தான். எதை புரியணும்னு கேட்பீங்க? எல்லாவற்றையும், நம்ம சூழ்ந்திருக்கிற பொருள்களை பற்றியும், சூழ்ந்திருக்கிற நபர்கள், உறவினர்களை பற்றியும், அவங்க மனப்போக்கை பற்றியும், குறிப்பா நமது மனதின் போக்கு, நமது மனம் எப்படி இடத்துக்கு தக்கவாறு, சூழலுக்கு தக்கவாறு எப்படி செயல்படும் நம்ம மனம், இதெல்லாம் கவனிச்சு புரியும். புரிதல் தான் முக்கியம். இயற்கையினுடைய, அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றதுதான், நெருப்பு இருக்கு, புரிஞ்சு இருக்கணும், சுடும், அது அதனுடைய இயல்பு. அப்ப நம்ம எது புரியுறோம்? ஒவ்வொன்றினுடைய இயல்பு, நேச்சர். நான் என் மனைவியை புரியணும். என் மனைவி ஒரு பெண், வயதாகி விட்டது. அப்போ வயதான ஒரு பெண், மனைவியினுடைய ஸ்தானத்தில் இருக்கிற பெண், சகோதரி அல்ல. சகோதரிக்கு ஸ்தானம் வேற, மனைவிக்கு ஸ்தானம் வேற. இந்த வயதுல யாருக்கு முதல் ஸ்தானம் அப்படின்னா மனைவி தான். அது மாதிரி கணவன் தான். அந்த முதல் ஸ்தானத்தில் இருக்கிற என் மனைவி, அவங்க வயது, அவங்களுடைய உடல்நிலை, இதை நான் நன்றாக புரிந்து கொண்டு, என் மனைவி இப்போ இப்படித்தான் செயல்பட முடியும் என்று புரிந்து கொண்டு நான் ஏற்றுக்கொள்ள, நெருப்பை ஏற்றுக்கொள்வது போல. மனசுல கேட்டீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என் மனைவி சொல்லுபடி கேட்கறது இல்லையே, அலட்சியப்படுத்துறாரு. அது என் கணவர் என்ன அலட்சியப்படுத்துறாரு, என் விருப்பப்படி நடக்க மாட்டேங்கிறாரு. சோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ். ஆமா தானே? யார்கிட்ட போங்க, கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். குற்றம் சொல்லாதவங்களே எல்லாத்தையும் குற்றம் சொல்லணும். நம்ம கண்ணுக்கு எல்லாமே குற்றமா தெரியும். காரணம் தெரியுமா? புரிதல் இருக்கு. அதான் ஒரு கவிஞன் சொல்றான், இந்த இறைவனுக்கு புத்தியே இல்லைங்க. எப்படியா? ஒரு அழகான ரோஜா செடியில, ரோஜா பூவுக்கு பக்கத்துல எவனாவது ஒரு முல்லை கொண்டு வைப்பானா? இறைவனுக்கு புத்தி இல்லை. இறைவனையே திட்டுறான். இன்னொரு கவிஞன் பாடுறான், இறைவன் எவ்வளவு புத்திமான், எவ்வளவு அன்புக்குரியவன், ஒரு முள் செடியில ரோஜா மலரை பூக்க வைத்தானே. எப்படி? கண்ணோட்டம். இத தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கண்ணோட்டம், விஷன். நாம எப்படி பார்க்கிறோமோ அப்படி. அவன் ரோஜா செடியில முள்ள பாக்குறான், இவன் முள் செடியில ரோஜாவை பார்க்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் குற்றமா பாக்குறது மனித மனம். ஏன்னா அது குற்றத்துல இருக்கு, குறையா இருக்கு. அப்ப புரிந்து கொள்ளும். இன்னையில இருந்து உங்க வீட்டுல உங்க கணவன், மனைவி, பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் வீட்டுல இருப்பாங்க, 80, 90 இருக்கும்.
சின்ன குழந்தைங்க இருக்கும், பேத்திகள் பேரனுங்க இல்லையா? எல்லா தரத்திலையும் வயதிலையும் ஆட்கள் வீட்டுல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிஹேவ் பண்ணும். வயதுக்கு ஏற்றவாறு, அவங்க தேவைக்கு ஏற்றவாறு, ஆசைக்கு ஏற்றவாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணும். கவனிக்கணும். நாம யோகம் பயிலக்கூடியது. நம்முடைய நோக்கம் இறைத்தன்மையை உணர்வு. நான் இறைவன் என்ற உண்மையை உணர்வது. அப்படிங்கும் போது பலவிதமா செயல்படக்கூடிய சுட்டம். இதுல நான் எப்படி பேலன்ஸ் பண்றேன்? சரி, டெக்னிக் கஷ்டம் தானே. வயசான தாத்தா அங்க அவரு ஒண்ணு கத்துறாரு, மாமியார் ஒரு மாதிரி பேசுறா, மருமக அப்படி பிஹேவ் பண்றா, பேத்தி சுண்டைக்கா பேத்தி அது அப்படி பேசுது, அது போய் எங்க முட்டிக்கிறது சொல்றாங்க இல்லையா? எல்லாம் ஏன் புரிதல் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எதை புரியல? ரியாலிட்டி. நெருப்பு சுடும். 3 வயது குழந்தை அப்படிதான் பிஹேவ் பண்ணும். 15 வயசு பொண்ணு அப்படிதான் பிஹேவ் பண்ணும். 90 வயசு கிழம் அப்படிதான் பிஹேவ் பண்ணும். So we have to understand the behaviors of others, their attitudes. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்க முடியும். நானும் அப்படி இருக்கேனே, போச்சு போச்சு. நீ ஒருத்தன் தானே யோகா பயில்ற, உங்க வீட்டுல 7 டிக்கெட்ல நீ ஒருத்தியை அல்லது ஒருத்தன் தானே இவரை குருவா ஏத்துக்கிட்டீங்க. எதுக்கு குருவா ஏத்துக்கிட்டோம்? இவர் யார்? என்ன குரு? சைக்கிள் ஓட்டி சிறுத்தர குருவா? ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். நீ உன் ஆன்மாவை, ஆத்மார்த்தத்தை, இறைத்தன்மை உணர்வதற்கு வழிகாட்டுகிறது. அப்ப நாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய வேறு வேறு விதமான செயல்பாடுகளை சந்திப்பதும் அதை புரிந்து கொண்டு எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதையும் நாம சிந்திச்சா வரும். நீங்க சிந்திச்சா வருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இறைவன் பேரறிவாக இருக்கிறான். நீங்க கொஞ்சம் உள்ள அமைதியா இருந்து, வீட்டுல இவங்கெல்லாம் இப்படி இப்படி பிஹேவ் பண்றாங்களே, வெளியில போனா இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு குறைப்படாம அதுல இருக்கிற நியாயங்கள் என்ன? நிச்சயமா நியாயம் இல்லாம வெளியில வராது. காரணம் இல்லாம ஒரு காரியம் நிகழாது தானே. அதை கவனிச்சு அதுல இருக்கிற உண்மையை புரிந்து கொண்டு, அவங்க நியாயம் அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு. ஏற்றுக்கொள்றது இருக்கு, அது பெரிய தகமையானது. அப்சர்வர், பி அப்சர்வர், ஷாக் அப்சர்வர். அடிக்கதான் சொல்லுவேன், புரிந்து இது உண்மை, நியாயம், ஏற்றுக்கொள்ளும். எந்த முரண்பாடும் இல்லை. வித்தவுட் ரியாக்ஷன், ஐ ஜஸ்ட் அக்செப்ட் இட். இதான் நம்ம கட்டாயம் புரியும். அப்படி நீங்க உங்களை பக்குவப்படுத்திட்டீங்கன்னா, அது அதிபக்குவம் என்று சொல்வார் ரமணர். அப்புறம் கண்ணை மூடுங்க. நீங்க தியானத்துக்கு முயலவே வேண்டாம். எந்த ஆக்கினை துரியம் அப்படி இது ஒண்ணு இல்லை. ஜஸ்ட் பி. மனசுல என்ன நல்ல உறுதியா இருக்கு? சமாதானம், கான்ஸ்டன்ட் பீஸ் இருக்கு. என்னாகும்? அந்த மனம் பேலன்ஸ் ஆனதுனால நின்றும் அசையும். இந்த கிராஸ்ல 2 இந்த பக்கம் என்ன சொல்லுவோம், தட்டு, 2 தட்டு சமமா இருக்குமானா மேல இருக்கிற முள்ளு என்ன ஆகும்? நின்றுக்கும், அது அசையாது. அவர் மனம் பேலன்ஸ் ஆனா அறிவு அசைவற்று நிற்கும். ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ். அப்படி அங்கதான் அமைதியின் ஆழத்துல தானா போறீங்க. அந்த அடக்கம் சமநிலையினால மனம் தானா அடங்குது. நீங்க அடக்கல, நான் அடக்கல, அதுவா அடங்குது. அந்த அடக்கத்தின் உச்சத்தில் அமர் அருள் உயிக்கும். அருள் என்றால் தெய்வீகம். அப்படியே நான் எனக்குள்ள தெய்வீகத்தை உணர்ந்தேன். இதுவரைக்கும் நான் விலங்கின குணத்துல இருந்தேன்.
இப்ப தெய்வீக நிலையை உணர்றேன். இனிமேல் என்னுடைய சொல் செயல் எல்லாம் அந்த தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்டு, அன்பையும் கருணையும் அடிப்படையாக கொண்டு செயல்படும். இதுதான் நாம் அடைய வேண்டிய பேர். இறைவனை உணர்ந்து கொண்டால் மலையை தூக்கி கடல்ல போட்டுடலாமா கேட்பாங்க சிலவங்க. இப்ப நீங்க சொன்னா என்ன வேணாலும் நடந்துருமா கேட்பாங்க. அது அல்ல. இறைவன் ஒரு தனி நபரும் இல்லை, நீங்க பண்ற கற்பனையும் இல்லை. இறைவன் அல்ல, மீண்டும் சொல்றேன், இறை தன்மை. சின்ன திருத்தம். ஏன்னா இறைவன் சொல்லும் போது அது பெயர் சொல். ஒரு நாம ரூபத்தை நம்ம மனசு கற்பனை பண்ணிதான் வச்சிருக்கு. ஏற்கனவே இறைவனை பற்றி நிறைய நாம ரூபங்களை மனசுல பதிய வச்சிருக்கோம். அது இன்னும் இதாயிடும். அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? இறை என்றால் இறை தன்மை, காட்லினஸ். இறைக்கு என்ன தன்மை? ஆனந்தம், ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ். சிவம் ஆனந்தமய கோஷம், ஆனந்தம். அது எல்லையற்ற ஆனந்தம். அப்ப தன்னுடைய எல்லையற்ற ஆனந்த தெய்வீகத்தை உணர்ந்தவனுக்கு இன்பத்தை பெருக்குவதற்கு வெளியில செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை. வெளியில செய்ய வேண்டிய அவசியம். ஆனா இப்போ ஒரு மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய இன்பத்தை பெருக்குவதற்காக வெளியில என்னென்னலாமோ தவறான செயலை செய்யணும். ஏன்னா இன்பத்துக்கு ஆதாரம் பொருள், பணம் தானே. பணத்தை வச்சுதானே இன்பத்தை விலைக்கு வாங்க வேண்டியிருக்கு. அப்ப இன்பத்தை பெருக்குவதற்காக பணத்தை பெருக்க முயல்றான். பணத்தை பெருக்கணுமானா ஒழுக்கமா இருந்தா யாரையாவது வஞ்சிக்க, வியாபாரத்துல தவறு செய்யணும், கலப்படம் செய்யணும், மருத்துவர் உட்பட எல்லாரும். ஏன் இன்பத்தை பெருக்கணும்? தப்பான்னு கேட்டா இல்லை. ஏன்னா இன்பம் வெளியில தான் இருக்கு, நமக்கு தெரிஞ்சது. சாதாரணமா பணம் கொடுத்துதான் வாங்கணும். அப்ப நான் இன்பத்தை பெருக்க என்ன செய்யணும்? தப்பா தான் வாழ வேண்டியிருக்கு. எனக்கு வேற வழி தெரியுது. ஆனா இங்கதான் குரு வழிகாட்டுற. இல்லப்பா, உண்மையை நீ தேடுகிற இன்பம், அளப்பரிய இன்பம் இருக்கே, அது எந்த பொருளும் உனக்கு தர, எந்த உறவும் தர, உன் கணவனோ மனைவியோ உடல் ரீதியா நீ உண்மையினை தேடுகிற அளப்பரிய இன்பம், பேரின்பம் கொடுக்க முடியாது. சிற்றின்பம் கிடைக்கும். பணம் சின்ன சின்ன இன்பத்தை தரும். அது சின்ன சின்ன இன்பத்தை தர்றதுனால பெரிய இன்பம் வேணுங்கிறதுக்காக பெரிய அளவுல நாம முயல்றோம். அந்த பெரிய அளவுல முயல்றான்ல மனிதன், அங்கதான் போராட்டமே வரும். உலகம் முழுவதும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பணக்காரன் தான் மேலும் மேலும் பணத்தை பெருக்கணும்னு முயலுவான். ஏன்னா அவனுக்கு வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு. ஒரு ஏழைக்கு அவனுக்கு தெரியும் முடியாது. சோ உள்ள அவசியமா இருப்பான். அவனு ஞானி இல்லை, அவனால முடியாது, வாய்ப்பு இல்லை, திறமையும் இல்லை. இவனுக்கு தொழிற்க செய்து பழகிட்டான். வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, திறமை இருக்கு, பெருக்கிறான். ஏன் பெருக்கிறான்னு அவனுக்கே தெரியும். ஆனா பெருக்கும் போது தவறு செய்யணும், வஞ்சிக்கிறான். ஆனால் உணர்ந்த ஞானிக்கு சொல்வது, நீ உண்மையில் தேடுகிற, உன் மனம் தேடுகிற அந்த பேரின்பம், அளப்பரிய இன்பம், அது நீதான் சொல்லுது வேதம். நீ என்றால் உன்னுடைய உண்மை தன்மை பேரின்பம். அதான் சிவம் ஆனந்த கோஷம். கோஷம்னா போர்வை அல்லது ஒரு ரியாலிட்டி. சிவத்தினுடைய ரியாலிட்டி என்ன? ஆனந்தமயம். நீதான் சிவம், நான் தான் சிவம். அந்த ரியாலிட்டி நீங்க கவனிக்கணும். இப்ப இருக்கிற நான் ரியல் நான் அல்ல, அது ஒரு இல்லூஷனரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்ப இருக்கிற நான்கிற எழுச்சி இருக்கே, அது உண்மை அல்ல, அது அன்ரியல், ஒரு இமேஜ். இமேஜ் தான் அழகா சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த சினிமா நடிகர்லாம் தன்னுடைய இமேஜை காப்பாற்றுறதுக்கு வேண்டி, அரசியல் தலைவர் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேண்டி மறைச்சு எல்லாத்தையும் செய்வாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்வாங்க, மறைத்து. இமேஜ் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அப்ப இமேஜ்ங்கிறது உண்மையான வார்த்தை, சரி, தப்பான வார்த்தை தானே இமேஜ்.
நோ ரியாலிட்டி. கரெக்டு தான். ஆனா உன்னுடைய உண்மைத்தன்மையான ஆனந்த மயத்தினை உணர்ந்து கொண்டால் வெளியில இன்பத்தை தேடுவதற்கு அவசியம் இல்லை. எனக்கு எது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா என்னுடைய தன்மையை எனக்கு மகிழ்ச்சியை தரும். அதான் ஒரு இடத்துல ஒரு பெரியவர் சொல்றாரு, எப்பா உனக்கு நீயே போதுமான, இன்னும் நிறைய கோடி கோடி பணம் அது இது புகழ் செல்வாக்கு ஒன்னும் தேவையில்லை, நீயே போதும். அதுவே மிக அதிகம்ங்கிறார். அது என்ன நீயே போதும். அப்ப இந்த நீ அல்லது நான் ஒரு வார்த்தையை சொல்றேனே சப்ஜெக்ட், அது பேரானந்தம். இது எப்படி இருக்கு, நம்ம கையில பல கோடி பணத்தை வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு அடுத்த இந்த கையேந்திர அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. இதாங்க உண்மை, ஒரே ஒரு உண்மை, பேர் உண்மை. யூ ஆர் தட். நீயே அது. தத்துவமசி எது? தெய்வீகம். தெய்வீகம் என்ன? ஆனந்தமயம், சிவானந்தம், ஆத்மானந்தம். அப்ப இனி நம்ம முயற்சி என்னவாக இருக்கணும்? இன்பத்தை பெருக்க நம்முடைய முயற்சி என்னவா இருக்கணும்? தன்னை உணர்தல். வெளியில என்ன செய்யணும்? சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணும், பிச்சை எடுக்க, துணிமணிக்கு ஏதாவது செய்யணும், இருக்க வீடு. சரி, தெருவும் தெரியாமல் ஒரு காலத்துல ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டோம். இந்த குடும்பத்தை உருவாக்குறது ஒரு கலாச்சாரம்னே வச்சோம். அப்ப அங்க குடும்ப கடமைகள்னு வரும். குறைந்தபட்ச குடும்ப கடமைகளை நான் செய்தாலும், ஏன் உடலுக்கு உடை உணவு வேணும் செய்தாலும், அந்த அளவுக்கு நான் ஏதாவது ஒரு தொழில் கட்டாயம், அந்த அளவுக்கு தான். அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? தேவை உணவுதான். என் நோக்கம் நான் என்னை உணர்தல். ஏனென்றால் நானாக இருப்பது பேரின்பம். அதை உணர்ந்துட்டோம்னா எனக்கு வெளி உலகத்துல எந்த சிக்கலும் இல்லை. துன்பத்தை தவிர்ப்பது ஒரே வழி, தன்னை உணர்தல். அடிக்கடி குரல் ஒண்ணு சொல்லுவேன், தனக்கு ஊமை இல்லாதான் தால் சேர்த்தார்கல்ல மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப யாரு கவலையின்றி இருக்க முடியும்? அந்த ஊமையற்ற நிகரற்ற பேரானந்தத்தை நமக்குள்ளேயே இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கிற நிகரற்ற அது உணர்ந்துட்டோம் அப்படின்னா மனதுக்கு ஒரு நிறைவு. இனி இன்பத்திற்காக நான் வெளியில செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை. இதுவரைக்கும் நான் செய்த தவறுனால இருக்கிற துன்பங்களை போக்குவதற்கு நான் வெளியில ஏதோ செய்ய வேண்டியிருக்கு, அத்தோட சரி. இது அங்க விடுதலை, மனம் ஃப்ரீ ஆயிடும். இது ஒரு போக்கு. நமது பேரின்பத்தை உணர்வதுங்கிறது ஒரு போக்கு. இன்னொன்னு தெரியுங்களா, அது ரொம்ப முக்கியம். தன்னை உணர்ந்தவன், தன்னுடைய உண்மையை உணர்ந்தவன், அதுக்கு பிறகு மாயைக்கு இடம் கொடுப்பது இல்லை. அவன் எப்பவுமே அந்த உண்மையிலேயே இருப்பான். உண்மைனா என்ன? எல்லையற்ற சிவநிலை. அவன் பரமாத்மா என்ற பதத்தை அடையான். தன்னை உணர்ந்தவன் தன்னை என்னவாக உணர்கிறான்? எல்லையற்ற பரம்பொருள், முழுமுதற் பொருளா தான் எங்கோ வியாபித்திருப்பதை உணர்றான். அத்தகைய ஒரு மனிதன் எங்க இருக்கானோ அவனை சுத்திலும் ஒரு சக்தி களம் உருவாகும், ஒரு டிவைன் எனர்ஜியுடைய ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஆமா, அதான் சில பெரியவர்களுக்கு தலையில வட்டம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ஒளி வெளிச்சமா. அவங்க சுத்திலும் ஒரு பிரகாசம், ரேடியேட் ஆகும். அங்க ஒரு அன்பு வரலாம், ஒரு கருணை வரலாம், ஒரு அமைதி அலை பரவலாம். அந்த மாதிரி பெரியவர்கள்ட்ட போயிட்டு ஏதாவது ஒண்ணு கேட்கிறோம், அவங்க சரிப்பான்னு சொன்னாங்க, நடக்கும். அவங்க ஆசீர்வதிக்க தகுதி உடையவர், அவங்க ஆசீர்வதிக்க தகுதி உடையவர், வழிகாட்ட தகுதி உடையவர். ஏன்னா சமூகத்திற்கு வழி வேணும், சிக்கி இருக்கு, உலகம் முழுவதும் சிக்கி இருக்கு. சமாதானத்தை இழந்து என் நேரம் மூன்றாவது
உலக மகா யுத்தம் வருமானு பயந்துட்டு இருக்கிற காலம். இயற்கையும் சீற்றம் அதிகமா போகுது, கலியுகம். ஏன் மனிதன் தப்பாக வாழ்றான்? மனிதன் தான் காரணம். மனிதனுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்களின் தொகுப்பு தான் இயற்கை சீற்றமாக, மனித போராட்டமாக வெடிக்கும். தீய எண்ணங்களின் தொகுப்பு. ஆமாதானே? அப்ப நாம நல்ல எண்ணங்களை பரவ விட்டா குறைந்தபட்சம் நம்ம இருக்கிற ஏரியா ஒரு அமைதி வரலாம். நல்லோர் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொல்றார். 50,000 பேர் இருக்கிறான் அந்த கிராமத்துல, எல்லாரும் கெட்டவன், ஆனா ஒருத்தன் நல்லவன். அவனுக்கு குடிக்க தண்ணி வேணுமா இல்லையா? அவனுக்கு வேண்டி மழை பெய்யுமா? அப்ப எல்லாரும் கெட்டவனுக்கும் தண்ணி கிடைக்கும். நல்லோர் ஒருவர் உளரெனி அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அந்த நல்லவனா நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்ன? அதெல்லாம் இவர் விரும்புறாரு. குரு மகன் என்ன விரும்புறாரு? 2 ஒழுக்க பண்பாட்டுல வாழுங்கப்பா. யாரும் யாருக்கும் எந்த ஜீவனுக்கும் துன்பம் கொடுக்காதீங்க. எவ்வளவு இறக்கம் பாரு. ஜீவகாருண்யம், வள்ளலார் கண்ட ஜீவ காருண்ய ஒழுக்கம். நம்ம அந்த ஜீவ கருணையில ஒழுகணுமானா தன் உணர்வு வேணும், அக உணர்வு. அந்த உணர்வு தாங்க அன்பு. எதை உணர்றோம்? அன்புனா என்ன, கருணை என்னன்னு தானா உணர்ந்துடுறோம். எதை உணர்ந்துட்டுமோ அது வெளிப்படும். இப்ப நான் விலங்கு அல்ல, விலங்கு மனிதன் அல்ல, இறை மனிதன். இதுதான் நம்ம இந்த பிறவியில நம்ம சாதிக்கணும்னு நினைச்சா இதுதான். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க, வெறுமனே பணம் சம்பாதிக்க மட்டும் சொல்லிக் கொடுக்க, பணம் சம்பாதிக்க சொல்லியே கொடுக்க, படிக்கட்டும். மகிழ்ச்சி இதெல்லாம் வச்சுதான் பாருங்க. உங்களுக்கு அகத்தாய் பயிற்சியில முதல் அகத்தாய், அது முதல் பாடம் வாழ்க்கை தத்துவங்கிற தலைப்புல ஒரு 4 முக்கியமான விஷயத்த சொல்லும். தேவை, காப்பு, அறநெறி, அறிவின் உயர்வு. தேவை எவ்வளவுன்னு சொல்லுவார். உணவு, நீர், பசி, தாகம் போக்கு. தட்பவெட்ப ஏற்றத்தாழ்விலிருந்து உடம்பை பாதுகாக்க உடை, வீடு. அப்புறம் ஆண் பெண் நட்பு, இல்லறம். இல்ல ஒரு மனிதர் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உணவு வேணும், உடை வேணும், இல்வாழ்வு வேணும். இதுக்கு மேல எதுவும் உண்மையிலே தேவையில்லை. உயிர் வாழ்வுதான். கற்பனையா பார்த்தா நிறைய தேவை. அப்புறம் நீண்ட காலம் உயிர் வாழணும், அதுக்கு காப்பு. 3 சொல்ற. எந்த இடத்துல வாழணும் சொல்றா இல்லையா? எப்படி தற்செயலுவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும், 3. அப்புறம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய தேவை பூர்த்தி செய்வதற்கும் அறம் நின்று பொருளீட்டம். அறநெறி 3: ஒழுக்கம், கடமை, ஈகை. அறநெறி நின்று பொருளீட்டி இல்லற வாழ்வோம். வள்ளுவர் அதான் சொல்றாரு, அறம் பொருள் இன்பம். அறம்னா என்னன்னு கத்துக்கோ, அதை அடிப்படையாக கொண்டு பொருளீட்டு, இன்பம்னா இல்லறம் வாழ்த்துக்கோ. மகிழ்ச்சி அதை 3ல சொல்றார். 4வது சொல்றார், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிறப்பினுடைய அவசியம் என்ன, ஏன் ஆன்மா உடல் எடுத்திருக்கு, the cause of birth என்ன, to realize the ultimate truths. உண்மை உணர்வு தானே ஆன்மா உடல் எடுத்திருக்கு. அப்ப அங்க உண்மை உணர்வுமானா ஒரு குரு வேணும். அங்கதான் அறிவின் படிகள் 3 சொல்றாரு. குரு நமக்கு சில செய்திகளை தரார். He is giving informations regarding spiritual information. இயற்கை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி சில செய்திகளை தரார். நீ அந்த செய்தியை காது கொடுத்து வாங்கி தனியா உட்கார்ந்து சொல்லால் மட்டும் நம்பாம சுயமா சிந்தித்து தெளிவா யூ கன்ஃபார்ம் திஸ் ஒரு இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் கன்ஃபார்ம் இட் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். சுயமாக சிந்தித்து தெளிவு கன்ஃபார்ம் ஆயிட்டியா? ஆமா. தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீ அதுவாக மாறு. குரு உனக்கு என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்தாக மாறு. அங்க நீ கடவுளை காணலாம். எஸ், முதல் பாடம் இதுல எல்லாமே அடங்கிடுச்சு.
அப்ப நீங்க நீண்ட காலம் அவ்வளவு கத்துக்கிட்டே வரீங்களே. நீங்க தமிழ்நாட்டுல ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் நண்பர்கள் வேதாத்திரி மகேஷனுடைய குண்டலினி யோகம் பயின்றிருக்கோம். எத்தனை பேர் தன் உணர்வு பெற்றிருக்கிறோம், வேற விருப்பம் தெரிவிச்சிருக்கிறோம், முயற்சி எடுத்திருக்கிறோம், அதுக்கேற்ற வாழ்வை சமைத்திருக்கிறோம். கொஞ்சம் எண்ணிப்பாங்க. அதனால மாலை நேரம் வந்தோம், பேசுறோம், கேட்டோம், போனோம்னா ஒண்ணா. சோ நீங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வா. இனி இதுதான் என் தேவை, நான் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு உழைப்பு, இது மேல வந்தா வரட்டும். கரெக்ட். அப்படி ஒரு ஒரு அறநெறி நின்று வாழ கத்துக்கிட்டு, அப்படி வரும்போதே தேவையை குறைச்சிட்டினாலேயே ஆசை போச்சு. ஆசை போன எதிர்பார்ப்பு போச்சு, நிபந்தனை போச்சு, யார்கிட்டையும் முரண்பாடு செய்ய வேண்டியது இல்லை. அப்ப முரண்பாடற்ற ஒரு மனதை அடைகிற போது சமநிலை வருது. இப்ப அப்படியே கண்ணம் பாரு. ஏன்னா உங்களுக்கு வெளியில எதையும் எதிர்பார்க்க, நீங்க பெத்த பிள்ளைகிட்ட கூட எதையும் எதிர்பார்க்க. ஆமா, நான் தானே வளர்த்தேன், அதோட விட்டுருங்க. உங்க கடமை வளர்த்ததோட முடிஞ்சு போச்சு. அது மேற்கொண்டு எதிர்பார்க்க வேண்டாம். உங்க வாழ்க்கை துணையிடம் கூட எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்க்கிற முற்றிலும் அகற்றணும். நமக்கு என்ன வேணும்? அதான் அந்த மாதிரி ஒரு ஏஜ் வந்தாச்சு. பசிச்சா சாப்பாடு வேணும், நிச்சயமா கிடைக்கும். உடுக்கிறதுக்கு ஒரு 3-4 துணி மாற்று துணி இருந்தா போதும். வீட்டுல கூட உட்கார இடம் இல்லை, குழந்தைகளா இருக்கும், ஏதோ கோயில் குளம் மடம் உட்கார்ந்து காலை நீட்டி சௌகரியமா உட்கார்ந்துக்கலாம். உங்க மனதை நீங்க அந்த அளவுக்கு எளிமையாக்கணும். சிம்பிளிஃபை, மோர் அண்ட் மோர் சிம்பிளிசிட்டி. அப்போ மனம் அப்படியே விடுபட்டு போச்சு. இந்த விடுபட்டு போச்சு நல்ல வார்த்தை. வெறுத்து அல்ல, நல்ல கவனிக்கணும். வெறுத்து விடுபட்டா அது விடுபட்டது அல்ல, கனிந்து விடுபடும். மாமரம் காய் இப்போ பழுத்திருச்சு, நல்ல பக்குவமா பழுத்திருச்சு, ஆனா உதிர்ந்து, முதிர்ந்ததும் உதிர்ந்து விடும். இது வெறுத்து ஒதுக்கல, கனிந்து. நம்ம நீங்க அறிவுல கனியணும். ஞான பழம். சரி, பெத்தேன் வளர்த்தேன், அவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அவனுக்கு குடும்ப பாரம் இருக்கு, அவனால அவ்வளவுதான், இதுவே பெருசு அவன் பண்றது. யார மகனை பெருசு. கரெக்ட். சரி, வீட்டுக்காரர் வயசாகி போச்சு, கொஞ்சம் குணம் அப்படி இப்படி இருக்கு, வயசான வறுமை இருக்கும், பாவம், நான் தானே அவருக்கு எல்லாம் பண்ணணும். அவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், லீவ் இட். என்ன வார்த்தை? லீவ் இட், லெட் இட் பி. உங்களுக்கு எதெல்லாம் துன்பத்துடன் இவ்வளவு நாள் நினைச்சீங்களோ அது இன்னைக்கு பக்குவமாயி லீவ் இட், லெட் இட் பி. இருந்துட்டு போட்டோம், எனக்கு எதுவும் துன்பம் இல்லை. ஏன் துன்பம் சொன்னா? பசி வந்தா துன்பம், 1க்கு போகணும் 2க்கு போகணும் துன்பம், குளிருது வெக்கமா இருக்குது, சூடா இருக்குது துன்பம். இந்த துன்பத்தை நம்மளால ஈஸியா போக முடியும் தானே. வேற என்ன வேணும்? வேற எதுவும் வேண்டாங்கிற ஒரு மனோநிலைக்கு சற்று வயதானவனுக்கு சொல்ல, 30 வயசு பையனுக்கு சொல்லலை, அவன் இன்னும் பக்குவம் அடையுது. இப்போ நீங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்களா, பெரும்பாலும் எல்லாரும் 60 வயதுக்கு மேலதான், இல்ல 50 மேல. ஓரளவுக்கு வாழ்ந்து பார்த்தாச்சு. மன அளவுல எல்லாத்தையும் துறந்து, மனத்துறவு, லீவ் இட், லெட் இட் பி. இன்னைக்கு சிந்தி, ஆமாவா சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசு லைட் ஆயிடும். இப்ப பாரமா இருக்கு பாருங்க. ஏன்னா நிறைய எதிர்பார்க்கிறோம், அது கண்டிஷனோட, நிபந்தனையோட எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா பையன் மாசம் எனக்கு 10,000 ரூபாய் தரணும், மூத்தவன். நான் இளையவன் கொஞ்சம் அப்படி, நான் 5,000 ரூபாய் தரணும். நான் பெத்தேன் இல்லை, வளர்த்தேன் இல்லை. எனக்கு தெரியுங்க, ஒரு குடும்பம் வசதியான குடும்பம் தான், நல்ல வசதி இருக்கு. கூட்டு குடும்பம் பிரச்சனை, அம்மா பையன் வாடகை கேட்கிறான் சொந்த வீட்டுக்கு, இல்லை நீ வெளியில போ, இங்க இருக்குன்னா. தாய் எப்படி இருக்கிறான்? மகனை குறை சொல்லுங்க, தாய் எப்படி இருக்காங்க? வாடகை கொடுக்க பையன் ஓடிட்டான். இந்த வீடு ஏன் சொந்த வீட்டை நான் வாடகை கொடுத்து வந்துட்டே இருக்குமா, எனக்கு நீயும் வேண்டாம், உன் வீடு வேண்டாம்னு பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டான். என்கிட்ட கவுன்சிலிங் வந்து
அந்த அம்மா சொல்லி அழுதாங்க. அம்மா நீங்க செய்தாமா தப்பு இல்லைங்க, எங்களுக்கு காசு வேண்டாமா. சரி, மனுஷன் எங்க சிக்கிட்டுக்கான பணம், பொருளாசை. சிந்திங்க. வேற குரு உங்களுக்கு நேரடியா வேற ஒன்றும் சொல்ல முடியும். அவர் வாழ்க்கையில ஏழையா இருந்து சின்ன வயசுல கட்சிக்கு கூட வசதி இல்லை. அவர் பொருள் ஈட்டுறதுல, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க பொருள் ஈட்டுறவங்க வேகம் வரும். ஈட்டுனார், நிறைய ஈட்டுனார், கோடிக்கணக்கில். கூடவே அருளையும் பேரலா ஈட்டிக்கிட்டே வந்தார். ஒரு கட்டம் வந்தது, எல்லாத்தையும் இழந்தார். ஆனா துன்பப்படலை. அந்த மனசு துன்பம், அவர் பர்பஸா இழந்தார், துன்பப்படலை. ஆனா அதுக்கப்புறம் தான் நிஜமான வாழ்க்கைனா என்னன்னு கண்டுபிடிச்சார், சொல்றாரு. அதெல்லாம் சேர்த்துதான் நமக்கு இந்த வாழ்க்கை தத்துவம், த பிலாசபி ஆஃப் லைஃப். வாழ்க்கையோட உண்மை என்ன, தத்துவம்னா உண்மை. அந்த உண்மை அழகா பாடமா தந்திருக்கு. அந்த பாடத்தை படிச்சு நாம வாழணும். நான் வாழ்றேன், எனக்கு உரிமை இருக்கு. உங்கள்கிட்ட உறுதியா தெளிவா சொல்லி ஏன் எனக்கு உரிமை இருக்குன்னா, நான் எனக்கு வாழ்றேன். எதுவும் மன அளவுல எனக்கு தேவை. சாப்பாடு கிடைக்குது. இன்னும் சொன்னா, எப்போ அவன் ஒன்றும் பெருசா தேவைன்னு நினைக்கிறானோ அப்ப தேடி தேடி வரும், பிரயோஜனம் இல்லை. தேவைக்கு அதிகமா வரும், ஆனா பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே இந்த உடல் தாங்கிறதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. அப்படி சொன்னா உங்களுக்கு ஒத்துக்க முடியுதா? உங்களுக்கு என்னங்க சார் சொல்றீங்க, தங்கத்து விலை இப்படி ஏறிட்டு இருக்கு. ஏறட்டுமே, நீங்க ஏன் பயப்படணும்? தங்கம் வேண்டாம், சிம்பிள் தியரி. ஏன்னா ஏறிட்டு போட்டோம். ஐயோ என்ன ஐயோ, தங்கம் எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு பயன்படும் இந்த காலத்துல? இங்கதான் பாருங்க அன்பர்களே, சங்கடப்படாதீங்க. பெரிய மயக்கத்துல இருக்கிறோம் மனுஷன். மயக்கம், இந்த மயக்கத்துல இருந்து நீங்க விடுபடுங்க. இறை உணர்வு ரெண்டாவது பார்த்துங்க. முதல்ல மயக்கத்துல இருப்பதை புரிந்து கொள்ளுங்க. நான் இதுக்கு அடிமைங்கிறது புரிந்து கொள்ளுங்க. நீங்க அடிமையா இருக்கலாமா? அசிங்கம் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு விஷயத்துக்கு நாம அடிமையா இருக்கோம். துணிமணி, நகை நட்டு, சாப்பாடுனா இப்படிதான் நீங்க வேணும், அப்படிதான் வேணும், இது இப்படி இருக்கணும். சோ மெனி கண்டிஷன்ஸ். நீங்க எதுக்கெல்லாம் நிபந்தனைக்கு உட்படுகிறீர்களோ அத்தனைக்கு நீங்க அடிமை. அடிமையா வாழலாமா? கொஞ்சம் ஆலோசிங்க. சிலவங்கிட்ட ஊழக்கும்பிடு போடுறமே அடிமை. எதுக்கு? பணிதல் வேற, பணிதல்ங்கிறது வேற விஷயம், அது மரியாதை. இது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு வேண்டி தலையெல்லாம் குனிஞ்சு இப்படி ஜெயலலிதா பீரியட்ல எல்லாம் அமைச்சர்கள் விழுந்தாருங்க, படம் போட்டு காட்டினாங்க. நோ, அப்படி நமக்கு எது வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் சொல்வது துணிவு வேண்டாம். இத மகரிஷி வேற ஒரு வாக்கியத்துல சொன்னார், நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால், விட வேண்டியது எல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கே இருப்பதை பார்க்கலாம். அதுல விடுதல் பெறுதல். நீ பெற வேண்டியது பேரின்பம், இறைத்தன்மை, அது கிடைக்கும். எப்படி விட வேண்டியது விட, தேவையில்லாதெல்லாம் தேவையில்லைன்னு புரிந்து விடணும். அதான் ஞானம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலர். எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடியா இருந்தாலும் சரி, அதை பத்தி இதை பத்தி எவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த எண்ணமும் இல்லாம நோதல். தவம் இருந்து பாருங்க. அதனால் வந்த இன்ப துன்பம், அதனால் வந்த அடிமைத்தனம் இல்லை. மட்டுமல்ல, எதெல்லாம் நான் என்று பாவித்தேனோ, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு கலெக்டர், நான் கோடீஸ்வரன், நான் கல்விமான், எத்தனை அடையாளங்களை வச்சு நாம கண்டு கொண்டோம். யாதனின் யாதன். அந்த அந்த அடையாளங்கள் எல்லாம் விட்டுட்டியா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல். நான் கிராமத்துல இருக்கும்போது நான் ராதாகிருஷ்ணன் இல்லை, நான் ஞான ஆசிரியர் அல்ல, நான் கற்றவன் அல்ல, நான் வசதி படைத்தவன் அல்ல. இதெல்லாம் அடையாளங்கள். அதெல்லாம் இல்லை இல்லை என்று மறுப்பீர்களே. ஆனால்
அதனால் வந்த ஒரு முனைப்பு, ஒரு அகங்காரம் இருக்கே, அது இல்லாம போயிடும். எப்போ அகங்காரம் இல்லையோ அங்கு இறைவன். இப்படி பல முறை சொல்லலாம். நீங்க இத புரிஞ்சு ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை மாத்தினீங்கன்னா, மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் அருகாமையில் இருப்பதை, நானாக இருப்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளணும். அப்புறம் இன்பத்துக்காக எதையுமே செய்ய வேண்டியது, சும்மா தரையில பிளாட்டா கையும் காலும் விரிச்சுக்கிட்டு படுத்துக்க வேண்டியது. இந்த உடற்பயிற்சியில கடைசியில உடல் தளத்தோட பயிற்சி இருப்பாரு, அப்படி அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடி சும்மா அந்த உடம்பு படுத்து இருக்கு, அந்த உடம்பையே கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். உடம்பு பிணமாக கண்ணுக்கு தெரியும், ஜடமா தெரியும். நான் உடல் அல்ல, நான் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற பிரணவம். பிணம் அல்ல, பிரணவம். மனம் இல்லை, அந்த கேவல அவஸ்தை இல்லை. இப்ப இறை தெய்வீகம் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து அந்த உடல் போனம் போல கிடக்கும். பசிக்காது. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணு. காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து, மற்றவங்க எழுதுறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். படுத்து தவம் பண்றது போன வருஷம் நிறைவேறு சொல்லி, மேற்கு பக்கம் தலையை வச்சு கிழக்கு பக்கம் காலை நீட்டி படுத்துட்டு தளரும் நிலையில தலைக்கு பின்னாடி ஒரு சிறு விளக்கு தீபம், காலையில 4:30 மணிக்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அப்புறம் நீ இரவு படுக்கும் போதே ஒரு சங்கல்பத்தோடு படுக்கணும், எனக்கு ஒரு துன்பம் இல்லை. இருக்கலாம், அது இல்லைன்னு மறுக்கிறீங்க, அதெல்லாம் துன்பம் இல்லை. நான் இவ்வளவு நாள் இப்படி நினைச்சேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தேவை எனக்கு ஒண்ணும் பெருசா இல்லை, நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை சொல்லிட்டே படுத்து தூங்கணும். காலையில் எழுந்து சின்ன சின்ன அந்த காலை கடன்களை முடிச்சு நான் சொல்ல படுத்து தலை பக்கம் ஒரு சின்ன விளக்கு தள்ளி வைங்க, அப்படியே கண்ணை மூடி அப்படியே உடலே கவனிச்சுட்டு, உடலை கவனிச்சு பழகுங்க ஒரு 10 நாளைக்கு. அவர் அப்படியே உடலை விட்டு பிரபஞ்சத்தை சக்தி களத்தை பார்க்க முடியும். படுத்துட்டு ஒரு பாவனை, சக்தி களத்துல படுத்த நிலையில் மிதந்து கொண்டிருப்பதாக பாவனை செய்யுது. அந்த பாவனையிலேயே இருங்க. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அந்த அற்புதத்தின் உச்சத்துலதான் இந்த நான், அதனுடைய ரியாலிட்டியை தான் மாறிடும். அந்த உணவு தட்ட பிறகுதான் இந்த மாயேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். அது வரைக்கும் மாயா மாயான்னு சொல்லிட்டு இருக்கோம், இலூஷன். இப்ப இருக்கிற நான் முழுக்க மாயா, டோட்டல் இலூஷன். 1% கூட உண்மை கிடையாது. கனவுல என்னவெல்லாம் வந்துட்டு போகுது, கனவு இல்லை. கனவு காணவரோடு இருக்கா, காணப்படும் பொருள் அதேதான், எல்லாமே மயக்கம், மாயா, இலூஷன். அது எப்ப தெரியும்? அந்த பிரணவம் விரிந்து பிரபஞ்ச உணர்வுல நின்று அந்த உடல் உணர்வெல்லாம் போய் நான்கிற எண்ணெய் எழுச்சி இல்லாம ஒரு பக்குவம். பகல்ல அதே மாதிரி ஜாக்கிரதையா, எல்லாமே மயக்கத்துல இருக்கு, அதனால நான் விலகி நிக்கிறேன். வெறுத்தல், புரிந்து இது நீங்க பண்ணா நீண்ட கால அவகாசம் எடுக்காது. எல்லாம் நடக்கும். நம்ம நடத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. உண்மையா அப்படிதான். நம்ம ஒண்ணு போய் செய்யவே இல்லை, செய்யாமே செஞ்சேன்னு சொல்றோம். உண்மையிலே நல்ல கவனிச்சா ஒண்ணுமே செய்யலை. இந்த உடல் தோற்றத்திற்கோ இயக்கத்திற்கோ விளைவுக்கோ தொடர் விளைவுக்கோ ஒண்ணுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது.
எதுவும் நம்ம செய்யறது உடல்லே ஒண்ணும் செய்யுது. ஏதோ வெளியில நான் அதை செய்தேன்னு சொல்லிட்டு அகங்காரம் பிடிச்சு அலையறான் மனுஷன். இந்த அகங்காரத்தை முதல்ல ஒழிக்கணுங்க. நோ மோர் ஈகோ. நான் இல்லை, நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட், திங்ஸ் ஆர் சப் டு காட். நான் ஒண்ணும் இல்லை. ஏதோ என் மூலமா சில காரியம் நடக்கலாம், அது நான் செய்யல. இறைவன் என் மூலமா இந்த காரியத்தை செய்ய. அப்படி நண்பர்களே, இனி எல்லாமே நான் நிறைய சொல்லி என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு தோணுது. எவ்வளவு நான் வார்த்தைகள் 2 நாள் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்ச பிறகு, ஆன்லைன் வகுப்பு ஆரம்பிச்ச பிறகு தினசரி இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும். பேசுறது ஒண்ணு இல்லை. நீங்க புரிந்த மட்டும் எல்லாத்தையும் செயலுக்கு கொண்டு வாங்க. காலம் சீக்கிரம் போகுது, ஜாக்கிரதையா இருக்கணும். We don't know what will happen tomorrow. சூரியன் உதிக்குமான்னு தெரியாது, இருப்போமான்னு தெரியாது. அதான் ஒரு பெரியவர் சொல்றாரு, இன்னைக்கு இப்போ நவ், இப்போ ஹியர், இங்க நவ் ஹியர், அதர்வைஸ் நோவேர். அதுக்கு அர்த்தம் சீக்கிரமா நீங்க இந்த உண்மையை புரிஞ்சுட்டு இன்னைக்கு நைட்டே சமாதானம் ஆயிடுது. ஓங்கி ஒரு குத்துற மாதிரி சமாதானம் முத்துற. நோ மோர் சீக்கிங்ஸ். இனி நான் எதையும் தேட மாட்டேன். நோ மோர் டிமாண்ட்ஸ். நான் எதையும் கேட்க மாட்டேன். சாப்பாடு வேணும், கிடைக்கும். என்னை சுத்தி என்னென்னமோ நடக்கட்டும், அது ஏன் செயல் இல்லை, இறை செயல். லீவ் இட். நீ நைட்டு லீவ் இட், லீவ் இட், லீவ் இட், லீவ் இட்னு சொல்லி மந்திரம் சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டே தூங்குங்க. புத்தன் அப்படித்தான் விட்டான். சித்தார்த்தனா இருந்தானே, ஒரு நாட்டினுடைய அரசன், எல்லாவற்றையும் விட்டு காட்டுக்கு போனான். எதையோ தேடி போனான். 6 வருஷம் தேடணும், கிடைக்கல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வரான், இதை தேட மாட்டேன், கேட்க மாட்டேன், ஒண்ணும் வேண்டாம், ஆளை உடியா அப்படின்ட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து மனசுல சொல்றான். இனிமேல ஒரு சித்தரும் சொல்றாரு, ஆசையை அறிமீன்கால், ஆசையை அறிமீன்கால், ஈசனோடாயினும் ஆசையை அறிமீன்கால். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. முதல் என்ன சொல்றாரு, ஆசை அறிமீன்கால், ஆசை அறிமீன்கால் சாதா பொருளா, அதெல்லாம் ஈசனோடாயினும். நான் இறைவனை யாருன்னு தெரிந்து கொள்ளணும். அது இறைவனை தேடி எங்கெங்கெல்லாம போறோம், மேடும் பள்ளமும், எல்லா திருத்தங்கள். பெரிய பக்திமான் இறைவனை தேடுறாரு. அந்த சித்தர் சொல்ற, அதையும் உடியா, நோ மோர் சீக்கிங்ஸ். இறைவனை கூட தேடாது, அந்த ஆசை கூட அவனுக்கு வேண்டாம். அப்போ சும்மா என்ன சித்தார்த்தன் நைட்ல சும்மா இருந்தான். காலையில சித்தார்த்தன் புத்தனாக மாறினான். அருணகிரிநாதன் அவனுக்கு ஒரு அசிரீரி கேட்டது. ஏன்னா அவன் கெட்டவன், தற்கொலை செய்ய முயன்றான். ஒரு அசிரீரி, சும்மா இரு சொல்லற, லீவ் இட், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ செய்த தவறெல்லாம் மறந்துரு, குற்றோணர்வு கொள்ளாத, லீவ் இட், போட்டு அந்த மனசை விட்டுரு, சும்மா இரு சொல்லாத. சொல்லறேன்னா நம்ம சும்மா இருந்துட்டு உள்ள பேசிக்கிட்டே இருப்போம். கவனிச்சிருக்கீங்களா? சதா உள்ள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா இப்ப சும்மா இருந்தா புரியுதா? உள்ளுக்கும் பேசக்கூடாது, சும்மா ஜஸ்ட் பி. கொஞ்ச நேரம் இருந்து பழகுங்க. தியானம் அப்புறம் பண்ணிக்கலாம். சும்மா இருந்து உடலாலும் உள்ளத்தாலும் அலையாது நிலை கொண்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எனஃப். 15 வினாடி போதும். ஆனா தொடர்ந்து பழகிட்டே வாங்க. காலம் நீடிக்கு. காலம் நீடிச்சுன்னா அந்த சமாதி சித்திக்கு. சொல்லற சும்மா இருந்து சமாதியை சுவைக்கிற, அதை டேஸ்ட் பண்ணும்.
ஆதிக்கு சமமாக செல்கிற போது ஆதியை சுவைக்கிறோம், ரியலைஸ் பண்றோம், என்ஜாய் பண்றோம், பழகணும், எல்லாம் பழக்கணும். அப்படித்தான் சித்தார்த்தம் புத்தகம். அப்போ ஈசனுடாயினும் ஆசை அறிமேன்காள். தேவைக்கு தேவை வேற, ஆசை வேற. நீங்க குழப்பாது. தேவை வேற, ஆசை வேற. தேவைக்காக நம்ம இதை தேடுறோமா, ஆசைக்காக தேடுறோமா கண்டுபிடிங்க. சரி, சின்ன வயசுல ஏதோ விட்டுருக்கு. இப்ப வயசு நம்ம சொன்ன மாதிரி 50-60 மேல ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்திருக்கு பூரா தான் இருப்பீங்க. உண்டா இல்லையா? போதும். இடத்த கண்ட சொல்லுங்க. அவ்வளவு ஆசைப்பட்டு அன்னைக்கு வாங்கிக்கிட்டோமே, நீங்க அதை அனுபவிக்கிறோமா? வேற எங்கேயும் போகணும். கணவன் மனைவி வாழ்க்கை, திருமணத்துக்கு முன்னாடி இருந்த ஆசை, திருமணம் ஆன கொஞ்ச காலத்துல போய் அப்படி என்ன ஆச்சு? கொஞ்சம் சிந்திங்க. இன்னும் போட்டு குழம்பிட்டு வேண்டாம். வேற நான் உரிமையா உங்க மேல இருக்கிற அன்புனால உரிமையா வேண்டான்னு சொல்றேன். வேண்டான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுங்க. எதுக்காக இதெல்லாம் வேணும்னு நினைச்சுக்கலாம், அதெல்லாம் வந்து ஓடி சாடி வரும். அதான் அதுல ரகசியம். எந்த பொருளும் இல்லை, உறவும் இல்லை. ஆனா பொருளையும் உறவையும் எதற்கு தேடினீர்களோ அது எல்லையற்று வந்து கையில விழும். அதான் நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கே இருப்பதை பார்க்கலாம். வேதாத்திரி மகரிஷி சொல்றேன். சரி, சிந்திங்க, பார்ப்போம். காலையில நான் பிரம்மமுகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு அந்த படுத்து அதை செய்து பாரு. வாழ்க்கை வளம்.